என் அன்பு சொந்தங்களே, நான் உங்கள் மீரான். இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப எளிமையான செய்முறை, ரொம்ப லகுவான எளிமையான ஜம்போ பிரியாணி 3 கிலோ செய்ய போகிறோம். 3 கிலோவுக்கு நான் 1 கிலோ அளவும் சொல்கிறேன், 3 கிலோவுக்கும் சொல்கிறேன். வாங்க செய்யலாம். இப்போ நம்ம 3 கிலோ பிரியாணி செய்ய போகிறோம். நான் 1 கிலோவுக்கும் சொல்கிறேன் அளவு, 3 கிலோவுக்கும் உள்ள அளவும் சொல்கிறேன். அதனால் இப்போ நம்ம 3 கிலோவுக்கு தேவையான பாத்திரத்தை வச்சுருக்கோம். 3 கிலோ போட போகிறோம், 4 கிலோ கறி போட போகிறோம். அதனால் பெரிய பாத்திரமாக வச்சுருக்கோம். 1 கிலோவுக்கு 200 ml ஆயிலு, 3 கிலோவுக்கு 600 ml ஆயில் கொடுக்குறோம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. 1 கிலோவுக்கு 1 கிராம் ஏலக்காய். அதனால் நான் 3 கிலோவுக்கு 3 கிராம் ஏலக்காய், 1 கிலோவுக்கு 1 கிராம் கிராம்பு, 3 கிலோவுக்கு 3 கிராம் கிராம்பு, 1 கிலோவுக்கு 1 கிராம் பட்டை. அதனால் 3 கிலோவுக்கு 3 கிராம் பட்டை. 1 கிலோவுக்கு 300 கிராம் வெங்காயம், பெல்லாரி வெங்காயம் 300 கிராம். அப்போ 3 கிலோவுக்கு 900 கிராம். 1 கிலோவுக்கு 100 கிராம் கம்மியாக போட போகிறோம். இந்த பாருங்கள், இந்த கையில் ஃபுல்லாக இப்படி அள்ளுனா 200 கிராம். 1, இந்த கையில் ஃபுல்லாக அள்ளுற 2, 3 கிலோவுக்கு 900 கிராம் போடுறோம். 3 கை போட்ட, 1 கை எக்ஸ்ட்ரா போடுறேன். இப்போ வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் 5 நிமிஷத்தில் கோல்டன் ப்ரௌன் ஆயிரும். ஒரு அடுப்பு பற்ற வச்சுருக்கேன். பக்கத்தில் தண்ணி கொதிக்க வைக்கிறதுக்காக வைக்கிறேன். ஒரு பாத்திரம் வச்சுட்டான். 1 கிலோ அரிசிக்கு 3 லிட்டர் தண்ணி. அப்போ 3 கிலோ பிரியாணி செய்கிறோம். 9 லிட்டர் தண்ணி இதில் ஊற்றி வச்சுருக்கோம். சூடாகட்டும். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 கிலோவுக்கு 75 கிராம் பூண்டு விழுது. 1 கிலோவுக்கு 75 கிராம் பூண்டு விழுது. அது பிரகாரம் நம்ம இதில் போடுறோம். 3 கிலோவுக்கு 225 கிராம் பூண்டு போடுறோம். 225 கிராம் பூண்டு போடுறோம். ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு தனித்தனியாக அரைச்சி வச்சுருக்கோம். இது பூண்டு 225 கிராம் போடுறோம். 1 கிலோவுக்கு 75 கிராம் வீதம். இஞ்சி பூண்டு நம்ம பேஸ்ட்டு போடும்போது தீயை சிம்மில் வச்சுக்கோங்க. பூண்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கலாம். எதமான தீயிலையே அப்படியே கிண்டிக்கிட்டே இருப்போம். பூண்டுடைய பச்சை வாசனை நல்லா போகட்டும். ஒரு கிலோவுக்கு 75 கிராம் பூண்டு விழுது போட்டோம். பூண்டை முதல்ல நம்ம வதக்கிட்டோம். இப்போ இஞ்சி விழுது 1 கிலோவுக்கு 100 கிராம் வீதம் 3 கிலோவுக்கு 300 கிராம் போடுறோம். ஒரு கிலோவுக்கு 5 பச்சை மிளகா நல்லா நடுவில் வாய் கீறி இருக்கா. 5 பச்சை மிளகா வீதம். இப்போ 15 பச்சை மிளகா போடுறோம் 3 கிலோவுக்கு. இப்போ இஞ்சியுடைய பச்சை வாசனை போயிடுச்சு. எண்ணெய் நல்லா மேலே, இந்த பாருங்கள், எண்ணெய் நல்லா திரண்டு மேலே வருது. இந்த ஸ்டேஜில் இது எல்லாத்தையும் இப்படி நல்லா அப்படி விளக்கிக்குங்க. விளக்கிட்டு எண்ணெய் நடுவில் வரட்டும். எண்ணெய் அப்படி நடுவில் வர வச்சுட்டு இதில் 1 கிலோவுக்கு 5 கிராம் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் 5 கிராம் 1 கிலோவுக்கு. 3 கிலோவுக்கு 15 கிராம் போடுறேன். ஒரு ஸ்பூனில் எடுத்திங்கன்னா 5 கிராம் வரும். 3 ஸ்பூன் போடுறேன். இந்த எண்ணெயிலேயே வதங்கட்டும். எண்ணெயில் கொஞ்சம் பொரிஞ்சால் நல்லா கலர் கொடுக்கும். அதுக்காக இதை நம்ம போடுறோம். ஒரு கிலோவுக்கு 5 கிராம் தனி மிளகாத்தூள் போட்டோம்.
அதனால் 3 கிலோவுக்கு 15 கிராம் போட்டிருக்கோம். இப்போ காஷ்மீர் மிளகாத்தூள் கலருக்காக, இது உரப்பு இருக்காது, கலர் மட்டும் கொடுக்கும். அதுக்காக இதில் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிடுவோம். இதில் ஒரு 10 கிராம் போடுறேன். 2 ஸ்பூன் 10 கிராம் போட்டிருக்கேன். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக சும்மா ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி விட்டுறோம். ஒரே ஒரு கிளாஸ். 1 கிலோவுக்கு 200 கிராம் தக்காளி வீதம் 3 கிலோவுக்கு 600 கிராம் தக்காளி போடுறோம். இந்த பாருங்கள், இப்படி ஒரு கையில் ஃபுல்லாக அள்ளுனீங்கன்னா இது 200 கிராம். ஒரு கையே 200, 400, 600 கிராம் தக்காளி போட்டிருக்கோம். 1 கிலோவுக்கு உப்பு வந்து 25 கிராம், 3 கிலோவுக்கு 75 கிராம் உப்பு. அதனால் இந்த பாருங்கள், 3 கைப்பிடி இப்படி அடங்குறாப்புல, இந்த பாருங்கள் 3 விரலுக்கு அடங்குறாப்புல ஒரு பிடி கல் உப்பு போடுறேன். கல் உப்பு, தக்காளி நல்லா வதங்கி வரட்டுங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் பின்னாடி நம்ம டேஸ்ட்டு பார்த்து உப்பு முன்ன பின்ன பார்த்து போட்டுக்கலாம். ஒரு கிலோவுக்கு இந்த பாருங்கள், இந்த 3 அடங்குறாப்புல புதினா 1 கிலோவுக்கு. இப்போ 3 கிலோவுக்கு அதே மாதிரி 3 வாட்டி அதே மாதிரி கையில் அடங்குறாப்புல 3 வாட்டி போடுறேன் புதினா. அதே மாதிரி கொத்தமல்லி, புதினா வந்து 3 விரலுக்கு அடங்குறாப்புல போட்டேன். இப்போ புதினா ஒரு கைப்பிடி போடுறேன். புதினா ஒரு கைப்பிடி, 1 கிலோவுக்கு ஒரு கைப்பிடி. 1 பாருங்க, கைப்பிடி 2, 3 கைப்பிடி போடுறேன். புதினா வந்து 3 விரலில் போட்டேன். கொத்தமல்லி 3 கைப்பிடி போடுறேன். பாருங்கள், இஞ்சி பூண்டு தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வெந்து நல்லா எண்ணெய் ஆயில் நல்லா திரண்டு வருது. இந்த ஸ்டேஜில் 1 கிலோவுக்கு 200 ml தயிர் வீதம் 600 ml. 1 கிலோவுக்கு 200 ml தயிர், 3 கிலோவுக்கு நம்ம 600 ml தயிர். இது 1/2 லிட்டர் பாக்கெட்டு ஒன்று ஊற்றிடுறேன். ஒரு கிலோவுக்கு ஒரு லெமன் வீதம் 3 கிலோவுக்கு 3 லெமன் ஊற்றுறோம். சார் லெமன் ஜூஸு 3 லெமன், 1 ஊற்றிட்டேன். இப்போ 2, 3 லெமன் ஊற்றி, ஏன்னா நம்ம தக்காளி ஊற்றிருக்கோம், தயிர் ஊற்றிருக்கோம். அதனால் லெமனுங்கிறது நல்ல ஒரு டேஸ்ட்டுக்காகவும் புளிப்புக்காகவும் 1 கிலோவுக்கு 1 லெமன் வீதம் மீடியம் சைஸ் லெமன் 1 ஊற்றுறோம். இப்போ தயிர் ஊற்றுனா நல்லா எல்லா மசாலா எண்ணெய் திரண்டு வந்துருச்சு. எப்போ எண்ணெய் எந்த மசாலாலையும் எண்ணெய் திரண்டு மேலே வந்துட்டால் மசாலா ஃபுல்லாக வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்குவோம். எந்த ஃபுட் கலரும் நம்ம சேர்க்கலை. காரத்துக்காக நம்ம தனி மிளகாத்தூள் 5 கிராம் போட்டோம் 1 கிலோவுக்கு. அந்த கலருக்காக டோட்டல் 3 கிலோவுக்கும் 10 கிராம் காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டிருக்கோம் கலருக்காக. இப்போ பாருங்கள், கலரை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். 1 கிலோ ரைஸுக்கு 1 கிலோ சிக்கன், மட்டனாக இருந்தாலும் 1 கிலோ ரைஸுக்கு 1 கிலோ மட்டன் போடுவாங்க. இது வியாபாரத்துக்கு. நம்ம வீட்டுக்கு பசங்கள் நல்லா சாப்பிட்ணுங்கிறதுக்காக 1 கிலோவுக்கு நம்ம 3 கிலோ ரைஸுக்கு 4 கிலோ சிக்கன் போட்டிருக்கோம். 1.25 கிலோ, 1 கிலோவுக்கு 1.25 கிலோ வீதம் போட்டிருக்கோம். அது மாதிரி கொஞ்சம் கூட 4 கிலோ போட்டிருக்கோம். நல்லா சிக்கனை ஃபுல்லாக வாஷ் பண்ணியாச்சு. வாஷ் பண்ண சிக்கனை நல்லா எண்ணெய் திரண்டு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கனை போட்டுக்கிடுவோம். பிரியாணிக்கு நம்ம எல்லா வேலையும் நம்ம முடிச்சாச்சு. சிக்கனும் போட்டுட்டோம். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு வாட்டி உப்பு செக் பண்ணிக்கணும். உப்பை செக் பண்ணி பார்த்துக்குங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பு போட்டுங்க. இப்போ தூள் உப்பு போடணும். இந்த மாதிரி செஞ்சு மசாலா போட்டதுக்கப்புறமா கல் உப்பு போடுறது பதிலாக உப்பு பத்தலைண்டா தூள் உப்பு போட்டுங்க. இப்போ நம்ம எல்லாம் முடிச்சுட்டோம். உப்பெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. பிரியாணி உப்பு செக் பண்ணியாச்சு. சிக்கனும் போட்டாச்சு. இப்போ தீயை சிம்மில் ரொம்ப மீடியமில் வச்சுட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோம். இப்போ அரிசி பக்கம் வருவோம். இந்த அரிசி கொதிக்க வச்சுருக்கோம்ல தண்ணி, 1 கிலோவுக்கு 3 லிட்டர், 3 கிலோவுக்கு 9 லிட்டர் ஊற்றிருக்கோம். அதில் ஒரு 4 பச்சை மிளகா,
4 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, ஒரு 4 கிராம்பு இதில் போட்டுருவோம். ஒரு சின்ன கைப்பிடி புதினா, ஒரு பெரிய சைஸு லெமன், ஏன்னா சோறு பொழு பொழுன்னு வர்றதுக்காக லெமன் 1. அந்த கொட்டை விழுந்துடாமல் பார்த்துங்க, ஏன்னா சாப்பாட்டில் கடிப்பட்டால் ஒரு கசக்கும், அதனால் கொட்டையை எடுத்துகிட்டு போடுங்க. ஒரு 3 ஸ்பூனு எண்ணெய், குக்கிங் ஆயில். இந்த 9 லிட்டர் தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு பார்த்து போட்டுங்க. நான் ஒரு 3 கைப்பிடி அடங்குறாப்பில் 2 வாட்டி போடுறேன், ஏன்னா வடிச்சிருவோம். நம்ம போட்டுட்டு வடிச்சிருவோம். அந்த உப்பை பார்த்து போட்டுங்க. உப்பு கொஞ்சம் கரிச்சாப்பில் இருக்கட்டும். நார்மலாக சாப்பாடை வாயில் வச்சு பார்த்தா கொஞ்சம் உப்பு கூடுதலாக இருக்கிற மாதிரி தண்ணியில் தெரியணும். அதனால் தண்ணியில் மட்டும் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு சாப்பாடு வடிக்கும் போது இந்த எக்ஸஸ் உப்பு தண்ணியெல்லாம் வடிஞ்சிடும். அதனால் உப்பு கொஞ்சம் லைட்டாக கரிக்கிற மாதிரி பார்த்து போட்டுக்குங்க. பாஸ்மதி அரிசி நம்ம நல்லா களைஞ்சி தண்ணியை 3 தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்ச அரிசி, அதை இப்போ தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு நம்ம போடுறோம். எண்பது 80% வேகணும், 80% வேகணும். ஏன்னா நம்ம சிக்கனில் எந்த தண்ணி நம்ம எதுவுமே ஊற்றலை. இயற்கையாக தக்காளி, தயிர், அது என்ன இருக்கோ அது மட்டும்தான் நம்ம போட்டிருக்கோம். வேறு எக்ஸ்ட்ரா சிக்கனில் வர்ற நம்ம தண்ணி ஊற்றலை. இப்போ 80% அரிசி வேக வைக்கணும். 80% எவ்வளோன்றதை நான் காட்டுறேன், வெந்ததுக்கப்புறம் காட்டுறேன். இப்போ உப்பு செக் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த பாருங்கள், நம்ம போட்ட அரிசியை விட இந்த அரிசி 80% வெந்துருச்சு. பாருங்கள், போட்ட அரிசியை விட டபுள் மடங்கு, 2 மடங்கு லென்த்தை பாருங்கள். லென்த்து 2 மடங்கு ஆயிடுச்சு. நசுக்குனா அப்படி நசுங்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம எந்த விதமான கோழி சிக்கனு பிரியாணிக்கு தண்ணியே ஊற்றலை. இந்த கோழியில் விட்ட தண்ணி தான் வந்திருக்கு. இப்போ நம்ம வடித்து போட்டுடலாம். %80 வடித்து நம்ம போட்டோம். இந்த அரிசியிலே நம்ம அரிச்சு போடும்போதே கொஞ்சம் தண்ணி சேர்த்து வடியாமல் இருக்கும். அந்த தண்ணியும் சேர்த்து ஊற்றினா இந்த பாருங்கள், இப்போ கொஞ்சம் தண்ணி தெரியுது பாருங்கள். உள்ளே தெரியுது, தண்ணி தெரியுது கொஞ்சம். பாருங்கள், இப்போ தண்ணி உள்ளே கொஞ்சம் தெரியுது. இதே போதுமானது. அப்படியே மூடி வச்சுருங்க. பியூர் ரோஸ் வாட்டர் கடைசியில் மேலே ஊற்றுறோம். நம்ம நெய் ஊற்றலை, நெய்க்கு பதிலாக ரோஸ் வாட்டர் ஊற்றுறோம். எல்லாம் முடிஞ்சது. மேலே நெய் ஊற்றலை, ரோஸ் வாட்டர் ஊற்றிருக்கோம். தீயில் மீடியத்தில் இருக்குது. இப்போ மேலே ஒரு ஆவி போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு துணியை ரவுண்டாக கட்டி வச்சுருக்கோம். ஸ்டீம் ரொம்ப 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 முக்கியம். ஸ்டீமை லாக் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இப்போ மேலே வச்சுருவோம், பாத்திரத்தை வச்சுருவோம். வச்சு ஒரு அமுக்குங்க, ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாம் மூடிக்கு மேலே ஒரு வெயிட்டு பாத்திரத்தை நம்ம தண்ணி வடித்தோம்ல, அதே சூடு தண்ணியை மேலே வச்சுருக்கோம். கீழே ஒரு தவா வச்சுருக்கோம். தவாவுக்கு மேலே சட்டி வச்சுருக்கோம். தீ இப்போ ஹையில் இருக்குது. ஒரு 5-6 நிமிஷம் தீ ஹையிலே இருக்கட்டும். ஹையில் இருக்கிறதுக்கு அப்புறமா அந்த 7 நிமிஷத்துக்கு அப்புறம் மீடியமில் 20 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ நம்ம ஃப்ளேமை ஹையில் வச்சோம். பாருங்கள், 7 நிமிஷம் ஆச்சு. எல்லா பக்கமும் பாருங்கள் ஆவி வருது பாருங்கள். ஸ்டீம் நல்லா ஆவி வெளியே வருது பாருங்கள். நம்ம சுற்றி துணி வச்சுருக்கோம், மேலே வெயிட் வச்சுருக்கோம். அதையும் மீறி ஃபுல்லாக ஆவி வருது. இந்த ஆவி வந்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு தீயை அப்படியே சிம்மில் கொண்டு போயிடணும். 20 நிமிஷம் சிம்மிலேயே அப்படியே இருக்கட்டும். 20 நிமிஷம். இப்போ நான் ஆவி வந்துருச்சு, தீயை சிம் பண்ணுறேன். 20 நிமிஷம் அப்படியே விட்டுருவோம். அந்த எளிமையான முறையில் ஜம்போ பிரியாணி சூப்பராக அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இதை பாருங்கள் சாப்பாடு
எவ்வளோ பொழு 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 பொழுன்னு வந்திருக்குன்னு பாருங்கள். பீஸும் நல்லா வெந்திருக்கு பாருங்கள், அருமையாக வெந்திருக்கு பீஸு. எல்லோரும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. எங்களை ஆதரிக்கும் வண்ணம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீரான்.